வேரித்தாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பார்ந்தவர்களே, அன்பு எங்கள் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் நாம் கடந்த பகுதியிலே சிந்தித்திருக்கிறோம். மீண்டுமாய் அருட்தந்தை நம் மத்தியிலே வந்திருக்கிறார். வாருங்கள், நாம் அவரை வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், முழு வளர்ச்சி சங்கம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் பேசணும். அதோட கண்டினியூவேஷனா நீங்க என்ன பண்ணுனீங்க? அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர். அதாவது முழு வளர்ச்சி சங்கம்னா அன்பியங்களுடைய பிரதிநிதித்துவ அமைப்பாங்க. ஒரு ஊர் பேரவை மாதிரி. இந்த அன்பியங்கள் உண்மையிலேயே வலுவா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? அதிகார பகிர்தல் வேணும், பங்கேற்பு வாய்ப்புகள் வேணும், நிறைய செய்கிறதுக்கு பணிகள் வேணும், பொறுப்புகள் வேணும். இதே மாதிரி அவங்களுடைய பிரதிநிதித்துவ அமைப்பா இருக்கிற இந்த முழு வளர்ச்சி சங்கமும் வலுப்படணும்னா அவங்களுக்கும் சப்போர்ட், பங்கேற்பு சப்போர்ட் வேணும், கொடுக்கணும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கொள்கையை, அது அணுகுமுறை. எதை செஞ்சாலும் அன்பியங்களை கேட்டு செய்யணும். என்னது செஞ்சாலும் அன்பியங்களுக்கு ஒரு பொறுப்பு அதில் இருக்கணும். எதுவும் அன்பியங்களுடைய ஒரு குரலண்டிய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கணும். அப்போ இதுக்குன்னு இன்னொரு உடன் வச்சுருந்தோம். இதெல்லாம் ஊக்குவிச்சு ஒரு உருவாக்கம் கொடுக்கறதுக்கு, இந்த உருவாக்கத்துக்கு நாங்கள் வச்சிருந்த ஒரு அமைப்பு பேர் மறுமலர்ச்சி மன்றம். இதில் யார் இருப்பாங்கன்னா மறைக்கல்வி ஆசிரியர்கள், பிறகு அங்கே இருக்கிற பக்த சபைகள், வெவ்வேறு அமைப்புகளுடைய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள், அதோட சேர்ந்தாப்புல ஒவ்வொரு அன்பியத்தில் இருந்தும் ஒரு பிரதிநிதி. அப்படின்னா அன்பியம் எப்பவுமே தொடர்பிலே இருப்பாங்க. அங்கே ஒரு ஆள் அதுலேருந்து அதுக்கான வந்துட்டு, அப்போ இவங்க வாரம் கூடி கோயில் சார்ந்த காரியங்கள், மேய்ப்பு பணி சார்ந்த காரியங்கள், அதாவது வழிபாடு இதெல்லாம் பற்றி அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த அந்த அமைப்பு நம்ம முதல்ல சொன்னேன்ல, முழு வளர்ச்சி சங்கம், அது பொதுவான ஊர் சார்ந்த காரியங்களை பார்த்து இப்படின்னா பிறகு இதையும் வலுப்படுத்துறதுக்கு இன்னும் வலுப்படுத்தணும்ல. அதனால என்ன பண்ணோம்னா பொருள் உதவி சங்கம்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் இந்த சுய உதவி குழு அடியெல்லாம் வர்றதுக்கு முன்னால பொருள் உதவி சங்கம். பொருள் உதவி சங்கம்னா சேமிப்பு, இதெல்லாம் வச்சு ஒரு பேங்க் மாதிரி அங்கே நடந்துட்டு, அதுலேயும் நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன்னா ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து ஒரு ஆள் என்ன செய்யணும், செயற்குழுவில் பிரதிநிதியாக இருக்கணும். பிறகு இன்னும் இதே மாதிரி வீட்டு வசதி சங்கம் வச்சுருந்தோம். அதுலேயும் இதே மாதிரி ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து பிரதிநிதியாக இருக்கணும். இதோட சேர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அமைப்புன்னு வச்சுருந்தோம்னா அதுக்கு அமைதி குழு ஒன்று பேர். அமைதி குழுன்னு பேருன்னா ஊரில் பிரச்சனைகள், சண்டைகள் வந்துட்டு இருக்கோம். இதனாலேயே முன்னால் சண்டைகள் நிறைய வரும். அப்போது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த அமைதி குழுவிலையும் ஒரு ஆளை அவங்க அடுத்த அந்த ஒரு ஆளை பற்றி நான் முதல்ல சொல்லிடுவேன். இது ஒரு ஜட்ஜு மாதிரி, உங்களுக்காக நியாயம் பேசி உங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டிய ஆள், சேர்த்து வைக்க வேண்டிய ஆள், அதுக்குள்ள பக்குவமான ஆளாக சொல்லுங்க. அப்போ அவங்க அப்படியே தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், ஊர் அமைதி குழு ஊரில் ஒரு நீதிமன்றம் மாதிரியே செயல்படும். அப்போ ஏதாவது பிரச்சனைனா ஆட்கள் அமைதி குழு பிரச்சனையை மனுவாக எழுதி கொடுக்கணும், கோர்ட் ஃபீஸும் கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறதுக்கு பிறகு அவங்க பேசி எடுத்து பல பிரச்சனைகளை அவங்க தீர்த்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சில பிரச்சனைகள் நம்ம போலீஸில் போய் உங்கள் ஊரில் நீதிமன்றம் உண்டும் இல்லை, அங்கே கொண்டு போங்க. அதாவது நான் போகிற சமயத்தில் சுமார் 300 அளவுக்கு ஆட்கள் வெவ்வேறு கேஸுகள் இருக்கிறாங்க. கோஷ்டி சண்டை கேஸு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து. அப்போ இதெல்லாம் ஏறக்குறைய 2-3 உள்ள அளவில் கொண்டு வந்துட்டோம். இதில் 2-3 ஏன் மிஞ்சி இருந்தது காரணம், சில ஒரு கேஸ் யார் சார்ந்தன்னா இந்த அது மீனவர் சங்கம்னு ஒன்று உருவாக்குறோம். மீன் விற்பனைக்கு எல்லாம் சேர்த்து. ஏன்னா பொதுவாக கொஞ்சம் பேர் லேலம் போட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருந்து இவங்களாகவே விற்பனை தலங்களை உருவாக்கணும் வகையில் மீனவர் சங்கம்னு மறை மாவட்ட அளவிலே தொடங்கினாங்க. அவங்களுடைய அமைப்பு ஒன்று அங்கே ஒரு கடையை தொடங்கினாங்க. இதை பரம்பரையாக இதை கையில் வச்சுருந்தவங்க எதிர்ப்பு கொடுத்து அங்கே ஒரு சின்ன ஒரு மோதல்லாம் நான் பார்த்தேன், இந்த இஷ்யூ இப்போ இங்கே வர வேண்டாம், இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம், அதனால அது நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்ல பார்த்துங்கன்னு விட்டுட்டோம். இப்போ இதை தவிர
வேற குறை எல்லா கேஸையும் தீர்த்து வச்சுட்டோம். ம். அப்படின்னு ஒரு முயற்சி. இப்படி கொள்கை எதுவா இருந்ததுன்னா, ஒண்ணு என்ன செய்தா அங்க அன்பியங்களுக்கு செய்யறதுக்கு போதுமான ரோல் இருக்கணும், ரோல் பணிகள் இருக்கு. இருக்கணும், பொறுப்புகள் இருக்கணும். இதை இப்ப நான் கொஞ்சம் வளர்த்தேன். இப்ப என்ன சொல்றேன்னா, துறைகள் இருக்கணும். துறை. துறை ஒவ்வொரு அமைச்சர்கள். ஓ! அதாவது ஒவ்வொரு அன்பியத்திலேயும் ஊர் சார்ந்த காரியங்களுக்கான வெவ்வேறு காரியங்களுக்கான ஒவ்வொரு துறைக்கான அமைச்சர்கள். ம். இதே மாதிரி கோயில் சார்ந்த காரியங்களுக்கான வெவ்வேறு அமைச்சர்கள். இப்படி இருந்தாச்சுன்னா, அங்க செய்யறதுக்குன்னு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ளேயே தொடர்புகளை ஏற்படுத்தி தொடர்புகள். வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் சேர்த்து பிடிச்சு ஊர் அமைதி, ஊர் கொண்டு வரணும். சுற்றுச்சூழல் குழு, ஊர் மனித உரிமை குழு, குழு. ஊர் அமைதி இப்படி வெவ்வேறு கொண்டு வைக்கலாம். அப்படி வைக்க வைக்க அவங்களுக்கு ரோல்ஸ் இருக்கும். ரோல் இருக்கிறதுக்கு கீழே பலமா இருக்கும். ஓகே. அப்ப அந்த வகையில் நான் இப்போ என்னதான் சஜஸ்ட் பண்றேன்னா, ஒவ்வொரு அன்பியத்திலையும் வெவ்வேறு துறைகள். அன்பியம்னா கோயில் சார்ந்த காரியங்களுக்காக, அதே மாதிரி உலகம் சார்ந்த காரியங்களுக்காக. உலகத்துக்கு ஒரு பங்களிப்பு அங்க ஒரு ஆள் இருக்கணும். இருக்கணும். அப்படின்னு வெவ்வேறு துறைகளுக்கு வைக்கணும்னு நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு சொல்லுங்க. இதை தொடர்ந்து அது கோடைமேனில் தொடங்கின அந்த முயற்சி, இதை பார்த்துக்கிட்டு திருவனந்தபுரம் ஆர்ச்சி டயசிஸ், லாட்டின் ஆர்ச்சி டயசிஸ், திருவனந்தபுரத்தில் 2 ஆர்ச்சி டயசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டயசிஸ் இருக்கணும். இல்லை 2 ஆர்ச்சி டயசிஸ் தான் மெயினாக. ஆமாம். அப்போ அதில் இது லாட்டின் ஆர்ச்சி டயசிஸ். இவங்க வந்து இது நல்லா இருக்குது, இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லணும்னா போய் சொன்னோம். படிப்படியாக அது அவங்களுடைய மறைமாவட்ட கொள்கை ஆயிடுச்சு. மறைமாவட்ட கொள்கை ஆன உடனே எல்லா இடங்கள்லையும் தொடங்கணும்னு பிஷப் ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு 6 மாசத்திலேயே ஒரு 2600 அளவுக்கு என்னது அன்பியங்கள் உருவாயிடுச்சு. உருவாகி என்ன ஆச்சுன்னா, அன்பிய பிரதிநிதிகள் அடுத்த லெவலில் வர்றாங்க, அவங்க அடுத்த லெவலில் வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் மேலே வர இந்த துறை டயசிஸ் அண்ட் கமிஷன்ஸ் எல்லாத்துக்கும் எங்கே இருக்குது தொடர்பு இருக்குது, கீழே உள்ள அன்பியத்தோட தொடர்பு. இவங்க மேலேயும் பேசுகிறா, அவங்க கீழேயும் பேசுகிறான்ற அளவில் ஒரு தொடர்பு வந்துருச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே உருவாக்குறோம் திருவனந்தபுரத்தில். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தேசிய பொதுநிலை குழுன்னு நினைக்கிறேன் பல்லோட்டின்ஸ் அதில் கொஞ்சம் முன்ன நின்னாங்க. அவங்க வந்து அவங்க தேசிய இன்டர்நேஷனல் கருத்தரங்கெல்லாம் எங்கே கொண்டு வந்தாங்க, உங்களுடைய திருவனந்தபுரம் மாடல் காமிக்கிறது. படிப்படியாக இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து இந்தியாவில் 1,00,000 அளவுக்கு என்ன இருக்கு அன்பியங்கள் செயல்படும். ஃபாதர் மிக்க நன்றி ஃபாதர். அதிலும் குறிப்பாக வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதில் வந்து குழுக்களை கட்டி எழுப்பி ஒரு ஊருக்கே ஒரு நீதிமன்றம், அந்த ஒரு ஊருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களே தீர்த்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு நல்ல நீதிமன்ற அளவிற்கு அந்த மக்களை வளர்த்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத மிக அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி ஃபாதர். மீண்டும் அடுத்த ஒரு நேர்காணல் வழியாக உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. 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 வெரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களே, மிக அழகாக எவ்வாறு சிறு அன்பியம் என்ற ஒரு அமைப்பு மூலமாக துவங்கி ஒரு பாராளுமன்றமே உருவாகிற அளவிற்கு அல்லது ஒரு சட்டமன்றமே அந்த இடத்தில் அந்த ஊரில் நடைபெறும் அளவிற்கு அருட்தந்தை பணியாற்றி இருக்கிறார் என்பதை மிக அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டுமாய் பல கருத்துக்களை தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்பில் இருங்கள். உங்களிடமிருந்து விடைபெற விரும்புவது உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி.